அத்தியாயம் 30. வசந்த காலம். மறுநாள் உச்சிப்போதில் ஜலம் வறண்ட ராஜன் வாய்க்காலின் மணலில் இருபுறமும் அடர்த்தியாய் வளர்ந்திருந்த புன்னை மரங்களின் நிழலில் முத்தையன் மேல் துணியை விரித்து கொண்டு படுத்திருந்தான். அப்போது இளவேநீர் காலம். சித்திரை பிறந்து சில நாட்கள்தான் ஆகியிருந்தன. மரஞ்செடி கொடிகள் எல்லாம் தளதளவென்று பசும் இலைகள் தழைத்து கண்ணுக்கு குளிர்ச்சியளித்தன. அவற்றின் மேல் இளந்தென்றல் காற்று தவழ்ந்து விளையாடிக் கொண்டிருந்தது. சற்று தூரத்தில் ஒரு வேப்பமரம் பூவும் பிஞ்சுமாய் குலுங்கிக் கொண்டிருந்தது. அதிலிருந்து வந்த மனோகரமான வாசனையை முத்தையன் நுகர்ந்து கொண்டிருந்தான். அந்த மரத்தின் அடர்த்தியான கிளைகளில் எங்கேயோ ஒளிந்து கொண்டு ஒரு குயில் கூ கூ என்று கூவிக்கொண்டிருந்தது. சென்ற சித்திரைக்கு இந்த சித்திரை ஏறக்குறைய 1 வருஷ காலம் முத்தையன் இந்த பிரதேசத்தில் திருடனாக பதுங்கி வாழ்ந்து காலங்கழித்தாகிவிட்டது. அந்த நாட்களில் 2 பெரிய தாலுகாக்களில் உள்ள ஜனங்கள் எல்லாம் தன்னுடைய பெயரை கேட்ட மாத்திரத்தில் கதிகலங்கும்படியும் அவன் செய்திருந்தான். அத்தகைய பிரதேசத்தை விட்டு இப்போது ஒரேடியாக போய்விடப் போகிறோம் என்பதை எண்ணிய போது அவனுக்கு ஏக்கமாகத்தான் இருந்தது. மேற்படி தீர்மானத்துக்கு வந்து சில தினங்கள் ஆகிவிட்டன. திருடப்போன வீட்டில் எதிர்பாராதபடி கல்யாணியை சந்தித்து அதனால் சொல்ல முடியாத அவமானமும் வெறுட்சியும் அடைந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் திரும்பி ஓடினான் என்று சொன்னோம் அல்லவா? போலீஸ் லாக்கப்பிலிருந்து தப்பிய அன்று எப்படி வழி திசை தெரியாமல் ஓடினானோ அதே மாதிரிதான் இன்றும் ஓடினான். கடைசியாக எப்படியோ தன்னை சென்ற 1 வருஷமாக ஆதரித்து காப்பாற்றி வரும் கொள்ளிடக்கரை பிரதேசத்தை அடைந்தான். இரவுக்கிரவே ஆற்றை தாண்டி அக்கறை படுகைக்கும் வந்துவிட்டான். அந்த இரவிலேயே அவன் தன் வருங்காலத்தை பற்றி சிந்திக்கவும் தொடங்கினான். இனி வெகு காலம் இப்படியே காலந்தள்ள முடியாது என்று அவனுக்கு நிச்சயமாகிவிட்டது. போலீஸ் பந்தோபஸ்துகள் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டு வந்தன. எப்படியும் ஒரு நாள் பிடித்து விடுவார்கள். அப்படி பிடிக்காவிட்டாலும் இவ்வாறு நிர்பயமாய் வெகு காலம் நடமாட முடியாது என்று அவனுக்கு தோன்றிவிட்டது. கல்யாணியை பார்க்கும் ஆசைதான் அவனை இத்தனை காலமும் அந்த பிரதேசத்தில் இருத்தி கொண்டிருந்தது. அந்த ஆசை இவ்வளவு விபரீத முறையில் நிறைவேறவே முத்தையன் மனங்கசந்து போனான். தான் இதுவரை சேர்த்து வைத்திருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு எங்கேயாவது அக்கறை சீமைக்கு கப்பல் ஏறி போய்விடுவதென்று அவன் தீர்மானித்தான். அதற்கு முன்னால் சென்னைக்கு போய் அபிராமியை எப்படியாவது ஒரு தடவை பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசையும் அவனுக்கு இருந்தது. ஆனால் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? இதை பற்றி யோசனை செய்து கொண்டிருந்த போதுதான் ராயவரம் உடையார் தன்னை பார்க்க விரும்புவதாக தகவல் தெரிவித்திருந்தது அவனுக்கு ஞாபகம் வந்தது. அவர் வரச் சொன்னது எதற்காக இருக்கும் என்பதை அவன் ஒருவாறு ஊகித்திருந்தான். அவருடைய யோகிதையை முன்பே அறிவானாதலால் அவரால் அபாயம் ஏற்படும் என்று அவன் சிறிதும் பயப்படவில்லை. ஆனால் அந்த திருடனுக்கு போய் உதவி செய்வதில் அவனுக்கு இஷ்டமில்லாமல் இருந்தது. அதனால் தனக்கு முடிவில் நன்மை ஏற்படாதென்று அவனுடைய உள்ளத்தில் ஏதோ ஒன்று சொல்லிற்று. ஆனால் இப்போது கப்பலேறி போய்விட வேண்டும் என்ற ஆசை பிறந்ததும் உடையாருடைய ஒத்தாசையினால்தான் அது சாத்தியமாக கூடும் என்று அவன் தீர்மானித்தான். அதனால்தான் அவரை அவன் போய் பார்த்ததும் அவருடைய சுங்கத் திருட்டு வேலைக்கு உதவி செய்வதாக ஒப்புக்கொண்டதும் அதற்கு புறப்பட வேண்டிய நாள் வரையில் கொள்ளிடக்கரை பிரதேசத்தில் இருப்பதே யுக்தம் என்றும் அதுவரை எவ்வித சாகசமான காரியத்திலும் இறங்குவதில்லை என்றும் முடிவு செய்து அந்தப்படியை நிறைவேற்றி வந்தான். ஆகவே கொஞ்ச நாளாக அவனுடைய சந்தடி அடங்கியிருந்தது. இன்று ராஜன் வாய்க்கால் மணலில் படுத்து கிடந்தபோது அவனுக்கு மறுபடியும் கல்யாணியின் ஞாபகம் வந்தது. அவளுடைய நினைவை தன் மனதில் வளர்த்து கொண்டு வந்ததில் பெரும் பிசகென்றும் அவளை மறந்துவிடத்தான் வேண்டும் என்றும் அவன் தீர்மானித்திருந்ததாயினும் அவனை அறியாமலே அவனுடைய உள்ளம் அவள் பால் சென்றது. அன்று இரவு அவளை பார்த்தபோது, முத்தையா, என் நகைகள் தானா உனக்கு வேண்டும் என்று அவள் சொன்ன வார்த்தைகள் திரும்ப திரும்ப அவனுடைய நினைவுக்கு வந்தன. அவ்வார்த்தைகளின் பொருள் என்ன என்று அறிய அவன் தாபம் கொண்டான். அவள் ஏன் அவ்வீட்டில் தன்னந்தனியாக ஒரு கிழவியுடன் மாத்திரம் இருந்தாள் என்பதை நினைக்கும் போது அவனுக்கு வியப்பாயிருந்தது. ஐயோ,
ஒரு நிமிஷம் அவள் முகத்தை நன்றாய் பார்த்துவிட்டு, சௌக்கியமாய் இருக்கிறாயா என்று ஒரு வார்த்தை கேட்டுவிட்டுத்தான் வந்தோமா என்று அவன் மனது ஏங்கிற்று. இப்படியெல்லாம் நினைக்க நினைக்க அவனுடைய மனதில் திடீரென்று ஓர் ஆசை எழுந்தது. தானும் கல்யாணியும் குழந்தை பருவம் தொட்டு ஓடி விளையாடி எத்தனையோ நாள் ஆனந்தமாய் காலங்கழித்து அந்த பாழடைந்த கோவிலை ஒரு தடவை பார்க்க வேண்டும் என்பதுதான் அந்த ஆசை. கல்யாணியின் கல்யாணத்துக்கு முன்பு அவளை தான் கடைசியாக பார்த்த இடம் அதுவே அல்லவா? அன்று அவள் ஏன் வந்தேனென்றா கேட்கிறாய்? வேறு எதற்காக வருவேன்? உன்னை தேடிக்கொண்டுதான் வந்தேன் என்று கண்ணில் நீர் ததும்ப கூறிய காட்சி இப்போது அவன் கண் முன்னால் நின்றது. இந்த பிரதேசத்தை விட்டு தான் அடியோடு போவதற்கு முன்பு அந்த கோவிலை இன்னொரு தடவை பார்த்துவிட வேண்டும் என்று எண்ணினான். இந்த எண்ணம் தோன்றி சிறிது நேரத்திற்கெல்லாம் தன்னை மீறிய ஏதோ ஒரு சக்தியினால் கவரப்பட்டவன் போல் அவன் பூங்குளத்தை நோக்கி விரைந்து நடக்கலானான். அந்த சக்தி இத்தகையது என்பது அன்று சாயங்காலம் மேற்படி பாழடைந்த கோவிலை நெருங்கிய போது அவனுக்கே தெரிந்து போயிற்று. ஆம், அந்த சக்தி கல்யாணிதான். முத்தையன் கோவிலை அடைந்தபோது அங்கே தான் எத்தனையோ நாள் உட்கார்ந்து ஆனந்தமாய் பாடி காலங்கழித்த அதே மேடையின் மீது கல்யாணி உட்கார்ந்திருப்பதைக் கண்டான். அவனுடைய நெஞ்சு திக் திக்கென்று அடித்து கொண்டது.